ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் ஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்மளோட ஸ்ரீ கிச்சனில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு நான் 3 கப் தண்ணி அளவு ஊற்றிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குக்கரில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி போதுமானது. அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக வரும். அதுக்குள்ளே இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். இது காலையில் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸும் பட்டாணியும் போட்டு வதக்கிக்கலாம். அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கேரட்டை போட்டுக்கலாம். கேரட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கலாம். அது என்னென்னா கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அது இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அதோட அதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு கடைசியாக கோஸை சேர்த்து வச்சுக்கலாம். கடைசியாக தான் போடணும் கோஸு, இல்லைன்னா அது ரொம்ப வதங்கி நல்லா இருக்காது. இது அரை வேக்காடு இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஃப்ரைட் ரைஸு. இப்போ ஒரு வதக்கி விட்டுட்டு சும்மா 1 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஊற்றிக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை சேர்த்து சாதம் உடையாமல் கிளறி விடணும். நல்லா சூடாகிற வரைக்கும் அந்த ரைஸை கிளறி விட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இது மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. ரொம்ப ஈஸியானது, பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.